வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 24 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரெஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,059.77 332 PTS 0.43 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். HCL டெக் 2.11 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.60 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,767.45 விழுக்காடு ஆக உள்ளது. -0.43 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 தொடர்ந்து 5வது நாளாக வீழ்ச்சி. PSE சென்செக்ஸ் 0.43 விழுக்காடு சரிந்து 76,059.77 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 குறியீடு 23,767.45 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. இது இந்திய பங்குச்சந்தை குறியீடுகளுக்கு தொடர்ந்து 5வது நாளாக ஏற்பட்ட சரிவாகும். இந்திய ரூபாயை சாதனை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாத்த ரிசர்வ் வங்கியின் தலையீடு. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் வெள்ளிக்கிழமை 96.55 ஆக சற்று சரிந்து முடிவடைந்தது. எண்ணெய் மற்றும் ஹெட்ஜிங் அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தீர்க்கமான தலையீடு ரூபாயை சாதனை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தது. ஜூலையில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு. HSBC ஃபிளாஷ் இந்தியா PMI தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த மந்தநிலைக்கு முக்கியமாக சேவைத் துறையில் ஏற்பட்ட பலவீனமே காரணமாகும். இந்தியாவிற்கான சவுதி எண்ணெய் விற்பனைக்கு 50% சரக்கு கட்டணம் உயர்வு. ஹூதி செங்கடல் முற்றுகை காரணமாக இந்தியாவிற்கான சவுதி அரேபியாவின் எண்ணெய் விற்பனை 50 விழுக்காடு சரக்கு கட்டண உயர்வை எதிர்கொள்கிறது. இதனால் கப்பல்கள் நீண்ட பாதைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 2.57 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $89.82 ஆக நிலை பெற்றது. ரசாயனத் துறைக்காக புதிய 3030 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். முக்கிய ரசாயனத் துறைக்காக 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இந்த முயற்சி உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதையும் தொழில்துறையை வலுப்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது. டாடா கன்சியூமர் முதல் காலாண்டு நிகர லாபம் 28% உயர்ந்து 427 ரூபாய் கோடியாக பதிவு. FMCG நிறுவனமான டாடா கன்சியூமர் புராடக்ட்ஸ் ஜூன் காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 28 விழுக்காடு உயர்ந்து 427 ரூபாய் கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. இதே காலத்தில் நிறுவனத்தின் வருவாயும் 12 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ECC முதல் காலாண்டு நிகர லாபம் 61% சரிந்து 147 ரூபாய் கோடியாக வீழ்ச்சி. சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனமான ECC ஜூன் காலாண்டில் அதன் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 61 விழுக்காடு சரிந்து 147 ரூபாய் கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. வருவாய் குறைவு மற்றும் விற்பனை அளவு சரிவு ஆகியவையே இந்த லாப வீழ்ச்சிக்கு காரணமாகும். உலகளாவிய சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்ந்து முடிவடைந்தன. உலகளாவிய சந்தையில் வெள்ளிக்கிழமை தங்கம் விலை 0.38 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,062 ஆக நிலை பெற்றது. வெள்ளி விலையும் 1.45 விழுக்காடு அதிகரித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.63 ஆக முடிவடைந்தது. உலகளாவிய வர்த்தக கூட்டாளர்களை பாதிக்கும் புதிய அமெரிக்க கட்டாய உழைப்பு வரிகள். புதிய அமெரிக்க கட்டாய உழைப்பு வரிகள் உலகளாவிய வர்த்தகத்தில் 99.4 விழுக்காடு பங்கை கொண்டுள்ள முதல் 60 அமெரிக்க வர்த்தக கூட்டாளர்களை உள்ளடக்கியது. இந்த கொள்கை மாற்றம் இந்தியா போன்ற முக்கிய ஏற்றுமதி நாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனின் வைட்டபயாட்டிக்ஸ் நிறுவனத்தை $1.20 பில்லியனுக்கு வாங்குகிறது பெயின் கேபிடல். தனியார் ஈக்விட்டி நிறுவனமான பெயின் கேபிடல் பிரிட்டனைச் சேர்ந்த வைட்டமின் தயாரிப்பு நிறுவனமான வைட்டபயாட்டிக்ஸ் நிறுவனத்தை $1.20 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. பிரிட்டனின் வைட்டபயாட்டிக்ஸ் நிறுவனத்தை $1.20 பில்லியனுக்கு வாங்குகிறது பெயின் கேபிடல். இந்த கையகப்படுத்தல் 55 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்தின் உலகளாவிய விரிவாக்க திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும். FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,062.038 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,26,090 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.38 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,046.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.63 1.45 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாக சமம் 1820 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.45 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.80 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $89.82 2.57 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.57 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $92.19 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $55.0.01 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.56 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 3106 ரூபாய். பெங்களூரு $944.50, 3021 ரூபாய். ஹைதராபாத் $994, 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.